ஹலோ கைஸ், நான் தான் உங்க காட்டில ரஜில பேசுறேன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அந்த லெஜெண்டரி ஹீரோனோட எபிசோட் நம்பர் 7 தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போட்டு பாருங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். எனக்கும் அடுத்த வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோட பாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அந்த மான்ஸ்டர் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு வந்திருப்பான். அப்ப அவன் மனசுல ஒரு விஷயம் தோணி இருக்கும், என்னால ஆறா யூஸ் பண்ண முடியலன்னா என்னோட லிமிட் இதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்ப செஸ்லாவை போட்டிருப்பான். செஸ்லாவு என்னன்னு கேட்டிருப்பான். ஹீரோவும் பாத்தீங்கன்னா உன்னோட வெண்டு மேஜிக்கை யூஸ் பண்ணி சுத்தி இருக்க எல்லா வெப்பனையும் கலெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லியிருப்பான். அப்ப அவளும் பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அவளும் எல்லா வெப்பனையும் கலெக்ட் பண்ணிருப்பான். அப்ப ஹீரோவை அந்த மனுஷன் அட்டாக் பண்ணிருக்கோம். ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ல அதோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சிருப்பான். அப்ப அதை பார்த்த ஜஸ்லாவோ, டேய் வேகமா மூவ் பண்ணி தோடா, இல்லாட்டி அது கையில சித்திர போடா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கத்திருப்பா. அப்ப ஹீரோவும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும், முதல்ல நான் கேட்ட வெப்பனை நீ மேல என்கிட்ட சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பான். செஸ்லாவும் வெப்பனை சென்ட் பண்ணிருப்பா. ஹீரோவும் அதோட சத்தத்தை கேட்டுட்டு, இது அந்த வெப்பன் தானே, இது அந்த கிறுக்கு பைய யூஸ் பண்ண ஸ்வாடு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யாரையோ நினைக்க. அப்ப அந்த மனுஷனும் பாத்தீங்கன்னா திரும்ப அட்டாக் பண்ண வந்திருக்கும். ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆயிருப்பான். அப்ப அந்த மனுஷனும் அவனை அட்டாக் பண்ண வரும்போது செஸ்லாம் பாத்தீங்கன்னா சென்ட் பண்ண வெப்பன் இருக்கு பாத்தீங்கன்னா அதை ஹீரோவும் கேட்ச் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் அந்த மனுஷனை பார்த்துட்டு இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேகமா வெட்ட போட, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேகமா அதோட கையை காலுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெட்டியிருப்பான். வெட்டிக்கிட்டே வரும்போது அந்த ஸ்வாடு பாத்தீங்கன்னா உடஞ்சு போயிருது. ஹீரோவும் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வெப்பன் வேணும் அப்படின்னு சொல்லி அவனு கேட்க, செஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வெப்பன் தூக்கிப்பட்டிருப்பான். அது பாத்தீங்கன்னா ஹேண்ட் நைஃப். ஹீரோவும் அதை பார்த்துருப்பான். இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்கன்னா திரும்பி அது மேல அப்படியே பாத்தீங்கன்னா வந்து வீசி எரிஞ்சிருப்பான் அந்த ஹேண்ட் நைஃபை வீசி எரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் மனசுல இன்னொன்னு தோணி இருக்கும், நம்ம காலங்காலமா சண்டை போடுறோம்ல, ஆனா இருந்தாலும் இப்படி உங்ககிட்ட நான் சண்டை போடுறது என்னையும் நான் மார்ஷியல் ஆர்ட் கார்டா உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் அட்டாக் ஸ்டாப் பண்ணிருப்பான். எல்லாருமே பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிருப்பாங்க. அப்ப ஆல்பர்ட்டும் பாத்தீங்கன்னா அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்கும்போது நம்ம ஹீரோ கண்ணத்துல பாத்தீங்கன்னா மான்ஸ்டர் ஸ்கிராட்ச் போட்டு அப்படியே அதுல இருந்து பாத்தீங்கன்னா ப்ளீடிங் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்ப ஹீரோவும் அந்த மான்ஸ்டர் பார்த்துட்டு, என்ன உன்ன மாதிரியான ஒரு பூச்சிலாம் என்ன தோக்கடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சியா, அதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படி மட்டும் நடந்துச்சு அப்படின்னா என்ன பத்தி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ப்ரீவியஸ் லைஃப் ஃப்ரெண்ட்ஸை பத்தி ஹீரோ யோசிச்சு பார்த்திருப்பான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனும் ஸ்வாட் எடுத்துட்டு அந்த மான்ஸ்டர் பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ண போயிருப்பான். திரும்ப ஸ்வாட் எடுத்துட்டு அட்டாக் பண்ண போகும்போது அந்த ஸ்வாடும் பாத்தீங்கன்னா உடஞ்சு போயிருது. அப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வெப்பன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது செஸ்லாம் பாத்தீங்கன்னா என்ன நெக்ஸ்டா, அதுதான்டா லாஸ்ட் வெப்பன் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லியிருப்பான். அவனும் பாத்தீங்கன்னா என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிருப்பான். அப்போ பாத்தீங்கன்னா நம்ம சொல்லியாமோ, லியோ நான் ப்ரிப்பரேஷன் எல்லாம் முடிச்சிட்டேன், நீ அங்கிருந்து தப்பிச்சு போயிரு, நான் அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லியிருப்பா. ஹீரோ பாத்தீங்கன்னா அங்கிருந்து தப்பிச்சு போயிருப்பான். இப்ப செலியாவும் பாத்தீங்கன்னா அவளும் ஆல்பர்ட்டும் சேர்ந்து ஒரு பெரிய அப்படியே பாத்தீங்கன்னா ஃபயர் மேஜிக்கை போட்டு அப்படியே அடிச்சிருப்பாங்க. அதாவது விண்டு மேஜிக்கும் ஃபயர் ஆராவும் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஃபயர் ஸ்ட்ரோம் மாதிரி கிரியேட் பண்ணிருப்பாங்க. கிரியேட் பண்ணிட்டு அந்த மான்ஸ்டர் பாத்தீங்கன்னா விடாம எரிச்சிருப்பாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா அதுவுமே முடிஞ்சு போயிருது. அப்ப அதுக்குள்ள இருந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த எல்ஃப் கிங்கோட ரிங் பாத்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கும். அதை ஹீரோவும் பார்த்திருப்பான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மெசேஜ் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்திருக்கும், ஆல்பி வேர்ல்ட கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மெசேஜ் போகுது. அதுக்கப்புறம் செத்த அந்த மான்ஸ்டர் பக்கத்துல எல்லாருமே போயிருப்பாங்க. அப்ப நம்ம செலியா வந்துட்டு, எப்பா ஒரு வழியா முடிச்சிட்டாப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பாத்தீங்கன்னா கீழே விழுந்திருப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்திருப்பா, இவனும் மனுஷனா இல்ல மான்ஸ்டரா, 5 மினிட்ஸ்க்கு உண்மையிலேயே அவன் அதை ஹோல்டு பண்ணானா, அதுவும் ஆறா கூட யூஸ் பண்ணாம அப்படின்னு சொல்லிட்டு குட்லியோ அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லியிருப்பான். அப்ப நம்ம செஸ்லாவும் அதை பார்த்துட்டு, அமேசிங், ரொம்ப அமேசிங், உண்மையிலேயே நீ ரொம்ப அருமையா சண்டை போட்ட, உன்னை பார்க்கும்போது ஸ்டோரியில வர ஹீரோ மாதிரி இருக்குல்லையோ அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லியிருப்பா. அப்ப நம்ம ஹீரோவா, ஓ அதுதானா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அசால்ட்டா இருந்திருப்பான். அப்ப செஸ்லாம் பாத்தீங்கன்னா, ஆமா நானும் உன்ன மாதிரி தான் சண்டை போடணும்னு நினைக்கிறேன், நானும் ஒரு பேட்டில் மேட்ச் ஆகணும்னு நினைக்கிறேன், க்ளோஸ் காம்பேட்ல நான் வீக்கா தான் இருக்கேன், நான் இன்னுமே ஹார்ட் ஒர்க் போட்டு நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனா இருந்தாலும் உன்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான டேலண்டான பர்சன் எனக்கு டீச் பண்ணா அப்படின்னா இன்னுமே நிறைய இம்ப்ரூவ் ஆயிட்டு வருவேன், அதனால என்ன ஒன்னு ஸ்டூடெண்டா எதுக்கோ எனக்கு நீ மாஸ்டர் ஆயிரு அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்டிருப்பா. அப்ப நம்ம சிலியாவை பார்க்கணுமே, அவளும் வில்லத்தனமா பார்த்துட்டு, ஓ உனக்கு லியோ ட்ரெயின் பண்ண போறானா, அப்போ உனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வில்லத்தனமா பிளான் போட்டிருப்பா. அப்ப அந்த மான்ஸ்டர் வயிற்றுக்குள்ள வந்துட்டு விழுந்த ரிங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கையில எடுத்திருப்பான். எடுத்துட்டு அவனும் பார்க்கும்போது அந்த ரிங்குள்ள இருந்துட்டு அப்படியே ஒரு ஃபேரி மாதிரி வெளியே வந்திருக்கும். அதை பார்த்த ஹீரோவும் பாத்தீங்கன்னா இது பிரின்ஸ் சில்த் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்திருப்பான். அப்ப அவங்கிட்ட போயிட்டு, சில்த் என்ன ஞாபகம் இருக்கா, நான் தான் கெயில் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அதுவும் பாத்தீங்கன்னா சிரிச்சிருக்கும். ஹீரோவும் அதை பார்த்துட்டு, எது எப்படியோ நீ கஷ்டப்பட்டு நீ ஒரு ஃபைனலி ஒரு கிங் ஆயிட்ட, அதுவும் ஃபேரி கிங் ஆயிட்ட அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் ஹீரோவும் இதெல்லாம் பார்க்கும்போது ப்ரொஃபசர் ஆல்பிக்கு தான் நான் நன்றி சொல்லி ஆகணும் போல தெரியுது, ஏன்னா அவர் இல்லாட்டி எனக்கு இந்த ட்ரெஸரே இங்க கிடைச்சிருக்காது, அதனால நான் அவருக்கு கண்டிப்பா நன்றி சொல்லி ஆகணும். அதே மாதிரி அவரோட லெஃப்ட் சைட்ல இருந்துட்டு ஃபேரி கிங்கோட மானா வரும்போதே நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இதே நினைச்சிருப்பான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்த கிளியர் பண்ணதால கவுண்டர் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கும், வெளியே போறதுக்கான கவுண்டர் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த இடத்த கிளியர் பண்ணதுனால ஃபேரி கிங் வாக்கு கொடுத்த மாதிரி அவங்களுக்கு ரிவார்டும் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்க்கும்போது, ஹீரோ முன்னால பாத்தீங்கன்னா ஒரு பிரசன் வந்த மாதிரி இருக்கும், அது யாருன்னு சொல்லிட்டு தெரியல. ஹீரோவும் நீ அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அப்படியே சீனை கட் பண்ணி வேற பிளேஸ்ல கட்டுறாங்க. அங்க பார்த்தா ஒரு பர்சன் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா மேல இருந்துட்டு கவனிச்சுட்டு இருந்த மாதிரி இருந்திருக்கும்.
அப்படியே சீனை மறுபடியும் கட் பண்ணி வேற ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க பார்த்தா ஒரு வயசானவங்க பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாரு. இதெல்லாம் பார்க்கும்போது வெஸ்டர்ன் டெரிட்டரியில இருக்க அகாடமியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் ஓவர் ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்து இருந்திருப்பாரு. இவரோட நேம் தான் பாத்தீங்கன்னா அலைன் பெய்டியன். இவர் ஒரு ஸ்வாட் மாஸ்டர். அதோட பாத்தீங்கன்னா லூமின்ஸ் அகாடமியோட பிரின்சிபலும் இவர் தான். இந்த தாத்தா தான் லூமின்ஸ் அகாடமியோட பிரின்சிபலாம் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அவரும் பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் எல்லாம் பாத்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம அகாடமில ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது பக்கத்து டேரக்டர்லாம் நம்மளை பார்த்து என்ன நினைப்பானுங்க, அவங்களுக்குலாம் ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லியிருப்பா. கூட இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஆல்பி தான். அவன் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். அவன் சும்மாவே யாருமே பாஸ் பண்ணி விட மாட்டான். இதுல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வேற பாஸ் பண்ணி வச்சான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லும்போது பிரின்சிபாலும் தாத்தாவும் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்பி சாதாரண ஆளுமா, அவர் செலக்ட் பண்ணா எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். பாரு எப்படி 40 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவர் எப்படி செலக்ட் பண்ணிருப்பாரு, இதுவே ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி அவரும் இல்ல. அப்ப அந்த பொண்ணு வந்துட்டு இதுதான் உங்க ஊர்ல ரொம்ப அதிகமா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்டிருப்பா. பிரின்சிபல் தாத்தாவும் பாத்தீங்கன்னா ரொம்ப யோசிக்காதம்மா, நான் ஒரு 10 பேர் மேலதான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. அப்ப அந்த பொண்ணு வந்துட்டு அப்ப யார் அந்த 10 பேரு, அதுல ஆல்பர்ட் செலியாவும் இருக்காங்க தானே அப்படின்னு சொல்லி அவ கேட்கும்போது இருமா கண்டிப்பா அவங்க இருப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னால இங்க வேற ஒரு ஸ்டூடெண்ட் அவர் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு. அதுவும் சாதாரண கேண்டிடேட் கிடையாது. அவன் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்மேன் அப்படின்னு சொல்லி அவனை பத்தி சொல்லியிருப்பாரு. அதை ரெக்கமெண்ட் பண்ணது யாரும் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்வி தான் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லும்போது இதை கேட்ட அந்த பொண்ணு வந்துட்டு என்ன ஆல்பியா, இதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆல்பியை ஒரு ஸ்டூடெண்ட் ரெக்கமெண்ட் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஷாக் ஆயிருப்பா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்பி யாருமே ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டார் போல இருக்கு. இப்ப அவளும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டுட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, அது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிற மாதிரி அவளும் பார்த்திருப்பா. அப்ப அந்த பொண்ணும் சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கு, யார் அது, செலியா ஜெட்டிங்கிறா இல்லாட்டி நம்ம லெவலியன் ஆல்பர்ட்டா, எனக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லியிருப்பா. அப்ப பிரின்சிபல் தாத்தாவும் அட கொஞ்சம் இருமா, எனக்கே அந்த நேம் யாரும் தெரியலமா, நானே இப்பதான் பாத்துக்கிட்டு இருக்கேன், இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட நேமே நான் கேள்விப்பட்டதே இல்லமா அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருப்பாரு. அப்ப அவளும் பாத்தீங்கன்னா உண்மையாவா சொல்றீங்க, உண்மையிலேயே இந்த மாதிரி நேம் நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா, யார் அந்த நேம், அப்ப அந்த நேமுக்கு சொந்தக்காரர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்கும்போது அப்ப இந்த பக்கம் அப்படியே சீனை கட் பண்ணி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடந்த அந்த இடத்த காட்டுறாங்க. அங்க மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா செலியா மேலேயும் ஆல்பர்ட் மேலேயும் தான் கண்ணு வச்சிருந்திருப்பாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் தவிர அதுதான் நம்ம ப்ரொஃபசர் ஆல்பி. அவர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேல தான் கண்ணா இருந்திருப்பாரு. முன்னாடி சீன்ல நம்ம பிரின்சிபல் ஆல்பி ஏதோ ஒரு ஃப்ரெஷ்மேன் ஸ்டூடெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா, அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். அது எதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட் டிவிஷன் இருக்கும், அந்த நைட் டிவிஷன்ல அவனை டிஸ்டர்பன சேர்த்துக்கிட்ட சொல்லிட்டு தான் அவர் ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாரு. இந்த பக்கம் பிரின்சிபல் தாத்தாவும் ஆல்பி ஒரு ஸ்டூடெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கானா, கண்டிப்பா அது சாதாரண விஷயம் கிடையாது, சாதாரணமா அவன் யாரையுமே தூக்கி பேசிடவே மாட்டானே, அப்ப இதுல ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு, அவன் இந்த அளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி பேசியிருக்கானா, கண்டிப்பா அந்த ஸ்டூடெண்ட் சாதாரண ஸ்டூடெண்டா இருக்க வாய்ப்பே இல்ல, ஒருவேளை அவனுக்கு ஹீரோ ஆகிற அளவுக்கு டேலண்ட்லாம் இருக்கா, அப்படி இருந்தாலும் இல்லைனாலும் கண்டிப்பா நான் அவனை சந்திச்சே ஆகணும், நான் அவனை சந்திச்சு அவன் எப்படிப்பட்ட பர்சன் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பத்தி தான் பிரின்சிபல் தாத்தா யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அவரும் பாத்தீங்கன்னா ஒருவேளை இவனுக்கு ஹீரோ ஆகிற அளவுக்கு ஒரு டேலண்ட் உண்மையிலேயே இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கும் போது அதோட பாத்தீங்கன்னா சாப்டர் 7 முடியுது. சாப்டர் 8 ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஆகா என்ன சுகம் என்ன சுகம், ஒரு பெரிய வாருக்கு அப்புறம் இப்படி குளிச்சாதான் ரொம்ப சுகமா இருக்கு, இப்படிதான் வழியெல்லாம் போக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் குளிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். ஆஹா இது எவ்வளவு நல்லா இருக்கு, நைஸ் நைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். அவனும் பாத்தீங்கன்னா முங்கிலிச்செல்லாம் போட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல இருந்துட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஜாலியா அந்த தண்ணியில குளிச்சுட்டு இருந்திருப்பான். அப்ப ஒரு விஷயத்த ஹீரோ யோசிச்சு பார்த்திருப்பான். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த லைஃப்ல அதுவும் இந்த நேரத்துல நம்ம அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல போயிட்டு நம்ம லிவிங் ஹீரோவோட கிளியர் பண்ணி அங்க ஃபேரி கிங்கோட ரிங்க ஆப்டன் பண்ணுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அதே மாதிரி நமக்கு அங்க சாதாரண விஷயமா அந்த ரிங்கு மட்டும் கிடைக்கல, கூடவே நம்மளோட திறமையை இம்ப்ரூவ் பண்றதுக்காண்டி நமக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் அங்க கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சிட்டு நல்லா ஜாலியா தான் குளிச்சுட்டு இருந்திருப்போம். அப்ப திடீர்னு பார்த்தா ஆல் ஆஃப் த சடன் ஹீரோவோட அம்மா வந்துருவாங்க. ஹீரோ பார்த்துட்டு அம்மா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனு சாக்கில பார்க்க அதோட பாத்தீங்கன்னா இந்த சாப்டர் இங்கே முடியுது. அவ்வளவுதான் கைஸ், இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இங்கேயே முடியுது. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் ஹீரோ அந்த அகாடமில எப்படி போய் சர்வே பண்ண போறான் அப்படிங்கறதையும் நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்க்கலாம். அடுத்தடுத்து வர சாப்டரை நீங்க அதனால மிஸ் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை யாராச்சும் புதுசா பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் செட் பண்ணிருக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி சொல்லிட்டு மறக்காம ஒரு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்டையும் போட்டுப்போங்க. அதே மாதிரி இந்த வீடியோட லிங்க் இருக்கு பாத்தீங்கன்னா, அதாவது பாஸ்ட் வீடியோ லிங்க் இருக்கு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க ஒருவேளை பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்க. அதுக்கு கீழே அப்படியே பாத்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் இருக்கும், அதுல முடிஞ்சா ஒரு ஃபாலோ தட்டி விட்டு போங்க. சரி ஓகே கைஸ், நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா பை பை கைஸ்.